மறுபடியுமாக காலையில் கடவுளோடு இருக்கிற இந்த காலை ஜெபத்திற்கு உங்களுடைய யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பிறகு அந்த புதிய வருடத்தில் தொடர்ந்து யோசேப்பை குறித்து தியானித்து வருகிறோம். ஏற்கனவே பார்த்தோம் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது. அது ஒரு ஆசீர்வாதத்தின் வரலாறு, யாக்கோபினுடைய வரலாறு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதை தொடர்ந்து யோசேப்பிலே தொடர்கிறது. ஸோ இந்த ஆசீர்வாதத்தின் வரலாறு அப்படியே தொடர்கிறது. ஆசீர்வாதத்தின் வரலாறு ஒருவனை அப்படியே சாதாரணமாக விட்டு விடாது. பாருங்கள், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே இந்த ஆசீர்வாதம் அவனை உயர்த்தும். ஏன்னா இந்த வேதாகமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மத புஸ்தகம் அல்ல. எல்லா மதத்துலேயும் ஒரு புஸ்தகம் இருக்குது, நமக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது அப்படின்னு கிடையாது. இது மற்ற மதங்களிலெல்லாம் எல்லா புத்தகங்களும் கடவுளை பற்றி சொல்லுகிறது, அவர்கள் நம்புகிற கடவுளை பற்றி சொல்லுகிறது. இல்லைன்னா அந்த கடவுள் அல்லது அந்த தலைவர்கள் சொல்லிய சில போதனைகள், நல்ல ஒழுக்க நெறிகள், கோட்பாடுகள் அதை பற்றி சொல்லுகிறது. ஆனால் வேதாகமம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனிதர்களின் வரலாறு. அந்த மனிதர்களின் வரலாறில் கடவுளுடைய கதையா, கடவுள் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து சொல்லுகிறது. ஆகவே இது நம்முடைய கதை. வெறும் கடவுளை பற்றி மட்டும் வேதாகமம் சொல்லல. பாருங்கள், ஃபுல்லாக ஆதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆதாமில் ஆரம்பித்து ஃபுல்லாக மனிதர்களுடைய வரலாறு தான் இருக்குது. மனிதர்களின் வரலாறிலே கடவுள் எப்படி இடைப்பட்டார், எப்படி காரியங்களை மாற்றினார், எப்படி பெரிய காரியங்களை செய்தார், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையும் எப்படி ஜெயிக்க அவர் உதவி செய்தார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால தான் பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னோட ஈஸியாக தொடர்பு படுத்தப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையிலே நான் என்ன செய்யணுன்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கடவுள் எனக்கும் உதவி செய்ய முடியுன்ற ஒரு பெரிய நிச்சயத்தை கொடுக்கிறது. அவர் எங்கேயோ இருக்கிறாருன்றது இல்லாமல் வாசிச்சோம் இல்லையா, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், என்னோடும் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய நிச்சயத்தை இதுதான் என்ன செய்கிறது, கொடுக்கிறது. சரி, அப்போ இந்த ஆசீர்வாத வரலாறு இப்படியே தொடர்கிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்து கொண்டே வருகிறார். ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார். இப்போ யோசேப்போடு அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அங்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்துகிறார். தவறாக பழி சுமத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. வேதம் சொல்கிறது பார்த்தோம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவனுக்கு கிருபை கிடைக்க செய்தார், அதனால தயவு கிடைத்தது, அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணினார். இதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்படி போயிட்டு இருக்குது. இவன் தன்னுடைய உயர்வுக்கு தான் இந்த ஜெயிலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி அங்கே தான் உதவி செய்த 2 நபர்களிடத்துல ஒரு நபர் பாருங்கள், ஒருத்தன் இறந்துடுறான், 2 பேர் சொப்பனம் காண்கிறாங்க ஜெயிலில் வச்சு. 2 பேருடைய சொப்பனத்துக்கும் இவன் அர்த்தம் சொல்கிறான். ஒருத்தன் இறந்துருவான்னு சொல்கிறான், ஒருத்தன் மறுபடியும் ராஜாவின் பானபாத்திரக்காரனாக உயர்த்தப்படுவான் என்று சொல்லும்போது அவனிடத்துல சொல்லி அனுப்புகிறான், நீ போகும்போது என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோப்பா, என்னை மறந்துடாத, நான் அந்த மாதிரி தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு இங்கே ஜெயிலில் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அவன் மறந்துடுறான். பாருங்கள், நிறைய நேரங்களில் காரியங்கள் நாம் ஏதாவது மனிதர்களிடத்தில் சொல்லும்போது அவங்க மறந்துடுறாங்க. சில நேரத்தை இப்படி மறந்துட்டாங்களேன்னு தோணுது. ஆனால் நான் யோசேப்பினுடைய விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, மனிதர்கள் மறக்கிறது நல்லது சில நேரங்களில். ஏன்னா கர்த்தர் வேறு பிளான் பெஸ்ட்டாக வச்சுருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒருவேளை அந்த மனிதன் யோசேப்பை ஞாபகம் வச்சு அங்கே போய் பார்வோன்ட்ட போய் சொல்லி ஜெயிலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருந்தான்னா விடுதலை கிடச்சிருக்கும். அதிகபட்சமாக ஏதோ அரண்மனையில் ஏதோ ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கலாம், அவ்வளோதான் கிடச்சிருக்கும். பெரிய உயர்வு கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியல.
ஆனா இவன் கரெக்டா மறந்துடுறான். 2 வருஷம் கழிச்சு கரெக்டா கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. மறக்கிறதுல எவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தேசத்திலே எந்த ஞானியும் இல்லை, எந்த மந்திரவாதியும் இல்லை, எந்த சாமியாரும் பதில் சொல்ல முடியல. இப்ப கரெக்டா அந்த வேலைக்காரனுக்கு, பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. ஐயோ யோசேப்பு நம்ம சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார், அவரையே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. இப்போ காரியங்கள் என்ன செய்கிறது? மாறுகிறது. இதெல்லாம் நடக்குது, தொடர்ந்து நடக்குது பாருங்க. அப்ப இப்படி கர்த்தருடைய டைமிங்ல மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்துறதே கர்த்தர் தான். இப்ப காரியங்கள் மாறுது. என்ன நடக்குது? வெறும் ஏதோ ஜெயில இருந்து விடுவிக்கிற ஒரு நிலை இவனுக்கு இல்லை, ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்கிற ஒரு நிலையில இல்லை. இப்ப பார்வோனுடைய சொப்பனத்துக்கு தேசத்திலே யாருமே அர்த்தம் சொல்ல ஆள் இல்லைன்னா இப்ப இவனை கூப்பிடுறாங்க, ராஜா மாதிரி கிளப்பி இவனை கூப்பிட்டு வர்றாங்க. ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதான் முக்கியம். இல்லைன்னா அர்த்தம் சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்க முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனும் கர்த்தரோடு இருக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். கதையை அப்படியே சொல்லிட்டேன், ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 40 ஆதியாகமம் 41வது அதிகாரம் 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எப்படி சொல்றான் பாருங்க. ராஜா கிட்ட வந்து சொல்றான். ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது முதல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன சொல்றான்? தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் சில காரியங்கள் சொல்ல முடியும். சில நேரம் தலைவர்கள் அதை கவனிக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது உணர்த்தப்படும் போது அதை அவங்க புரியாத நிலையில இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு, அதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாராவது தேவைப்படுது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கும் அதுதான் பாருங்க. அதனால தான் நான் தலைவர்களுக்காக ஜெபம் பண்றேன். அவர்களுக்கு சரியான ஞானம் தேவை, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குற ஆட்கள் தேவை. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவங்களும் சாதாரண நம் மத்தியில வாழ்ந்த அதே மனிதர்கள் தான். அப்போ சரியான ரீதியில் கடவுளோடு இருக்கிற ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறான்? சரியான நேரத்தில் வந்து ஆலோசனை கொடுக்குறான். யாருக்கு? தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறான். கர்த்தர் எப்படி கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் நல்ல வாழ்ந்திருக்கிற காலம் வரும், அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும். இந்த பஞ்ச காலத்துக்கு ஆயத்தமாகிறதுக்காக இப்பவே உங்களுக்கு கர்த்தர் அதை முன்னாடியே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே என்ன பண்ணுங்க, இந்த 7 வருஷம் விளையிறதுல கரெக்டா எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நல்ல தானிய குடோன்லாம் கட்டி சேர்த்து வச்சிருங்க எல்லாத்தையும். அப்போ அந்த பஞ்ச காலம் வரும்போது மக்கள் அழிந்து போக வேண்டியது இருக்காது, யாருக்கும் சாப்பாடு இல்லாத ஒரு நிலை என்ன செய்யாது, வராது. அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் இதை முன்கூட்டியே உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேசம் பஞ்சத்தினால அழிந்து போகாதபடிக்கு தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறான் பாருங்க. அதை கேட்ட உடனே 37வது வசனத்துல, இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. கர்த்தர் உயர்த்துற டைமிங்னு வரும்போது, மனிதர்கள் எல்லாம் மறந்து போய் கர்த்தர் உயர்த்துகிற டைமிங்னு வரும்போது, கர்த்தர் நம்மளை மறக்கிறது இல்லை. சில நேரங்களில் மறக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மறக்கிறது இல்லை. அவர் கூடவே வர்றாரு, கூடவே டிராவல் பண்றாரு. இப்போ கர்த்தரோட டைமிங்ல வந்து இவன் சொல்லுகிற வார்த்தைகள் ராஜா ஏத்துக்கிறாரு. அரண்மனையில் இருக்கிற எல்லா பார்வனுடைய ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. பார்வோன் சொல்றான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. எப்படி சொல்றான் பாருங்க. இன்னொரு ராஜா ஜெயிலில் கிடக்கிற ஆளை பத்தி சொல்றான். நல்லா கவனிங்க. நம்ம எங்க இருக்கிறோன்றது முக்கியமே கிடையாது, யாரு கூட இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம்.
இப்போதைக்கு ஒன்றும் இல்லாத நிலையில ஏதோ யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சிடக்கூடாது. அதை நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பிரசங்கர் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க. அவர் ஒரு சின்ன தீவை சேர்ந்தவர். ஒரு சின்ன தீவு, அவங்க தீவில் மொத்த மக்கள் தொகையே ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தீவு. அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் தேசத்தில் பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, அங்கேருந்து வெளியில் எங்கேயாவது வேற தீவுக்கோ இல்லை வேற நாடுகளுக்கு, பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், தேவன் வாழுகிற என்னுடைய தேசத்திலிருந்து நான் வருகிறேன் அப்படின்வார். நான் வாழ்ற இடத்துல தேவன் வாழ்றாரு அப்படின்வார். மற்றவங்களாம் இதெல்லாம் என்ன ஒரு சின்ன ஒரு நாடு, ஒரு குட்டி தீவு அப்படின்வாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், தேவன் அங்கே தான் வாழ்றாரு, ஏன்னா நான் இருக்கிறாங்க. அதனால அவர் தேவனே என்னை உண்டாக்கின ஆண்டவர் அங்கே தான் என்ன செய்கிறாரு, வாழ்றாரு. அங்கேருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதல் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் தன்னுடைய பிரசங்கத்தை. எனக்கு ரொம்ப நல்லா ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேண்டும். எதுக்கு இதை சொல்றேன்? யோசேப்பு ஜெயிலில் கிடக்கிறான், ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு இருக்கிறான், அவன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத, இவனும் கர்த்தரோடு இருக்கிறார்ன்றத மற்றவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். தேசத்தின் ராஜா சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாரு இருக்கிறான்? தேவனை எல்லாத்தையும் இவனுக்கு வெளிப்படுத்தினபடினால இவனை போல விவேகம் ஞானம் உள்ள மனிதன் வேற ஒருவனும் இல்லை. பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோன்றது விஷயமே கிடையாது. கர்த்தரோடு இருக்க வேண்டும், தேவ ஆவியானவரோடு உறவாடி பேசி பழக வேண்டும். ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி அவரோடு பேசணும் பாருங்க. யோசேப்பு அப்படிதான் ஆண்டவரோடு பேசி பழகி இருக்கிறான். அவனுடைய பலவீனம், கஷ்டம், வருத்தம் எல்லாத்தையும் அவரோட ஷேர் பண்ணியிருக்கிறான். அவர்கிட்ட பேசி பேசி அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறான் பாருங்க. பாருங்க, சில நேரங்களில் நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அவரோட பூமியில் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், யாரும் இல்லாமல் இருக்கலாம், யாருக்கிட்டையும் நம்பி சொல்ல முடியாமல் இருக்கலாம். அதனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் நம்மோடும் இருக்கிறார். அப்போ மனிதன் மறக்கிற நேரத்தில் கர்த்தர் கரெக்டான டைமிங் வச்சிருக்காரு. அவர் மறக்கலை, கரெக்டாக அவனுக்கு ஞாபகப்படுத்துறார். அந்த நேரத்தில் இவன் பார்வனத்தில் வரும்போது இவன் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் தேவன் கொண்டு வருகிறார். இப்போ தேசத்திலேயே வந்து மிகப்பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறான். தொடர்ந்து வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த யோசேப்பை பற்றின விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டிய ஒரு நபர்னு சொல்லுவோம் பைபிளில். ரொம்ப அற்புதமான மனிதன் இவன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஓகே, அப்போ ராஜா என்ன எந்த அளவுக்கு இவனை உயர்த்துக்கிறார்? அவனுக்கு சொப்பனம் கொடுத்தாரு ஆரம்பத்தில். தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தார் இல்லையா? என் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது, மற்ற எல்லா அரிக்கட்டும் என்னை குனிஞ்சு வணங்குது, நான் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் மற்ற எல்லா நட்சத்திரங்களும் என்னை வந்து வணங்குகிறது அப்படின்னு ஒரு சொப்பனம் கண்டானே. அந்த சொப்பனம் இங்கே இப்பொழுது நிறைவேறத்தக்கதாக ராஜா தன்னுடைய ஸ்தானத்திலே இவனை உயர்த்துகிறான். எப்படி சொல்றான் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அந்த வார்த்தை நிறைவேறுது பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறுது. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். அவன் சகோதரர்லாம் கேட்டாங்க, நாங்களாம் வந்து அவனை பணிஞ்சுக்குவோமா? அவன் அப்பா கேட்கிறாரு, நானும் சகோதரர்கள் வந்து உன் முன்னாடி பணிஞ்சு நீ எங்களை ஆள போறியோ, அடக்கி ஆளுவாயோ, துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்னு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அதான் நடக்குது. அது கர்த்தர் சொன்ன தரிசனம். ஏதோ இவன் வந்து நான் உங்களெல்லாம் அடக்கி ஆளுவேன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெருமையில பேசின வார்த்தைகள் இல்லை பாருங்க. கர்த்தர் அவன் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் தரிசனம் கொடுத்து உன்னை இப்படிதான் உயர்த்த போறன்றாரு. அவன் இருதயத்தை அதுக்குன்னே ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அவன் வாழ்க்கை நோக்கம் அது. இப்ப அது அப்படியே நிறைவேறுது. சொல்றான் பாருங்க பார்வோன், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்துலாம் பேருக்கு மட்டும் தான் நான் ராஜா, அதுக்கு மட்டும் தான் நான் பெரியவனா இருப்பேன். ஆனா நீ தான் ராஜா, நீ தான் ஆள போற, நீ சொல்றபடி தான் எல்லாரும் செய்ய போறாங்க, நான் சொல்றபடி இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு, ராஜா சொல்றபடி தான் எல்லாரும் செய்வாங்க. இப்ப ராஜாவே சொல்லிட்டாரு, நீ சொல்றபடி தான் எல்லாரும் செய்வாங்க, உங்களதான் கடவுள் இருக்காரு, நீ சொல்றது தான் கரெக்டா இருக்குது.
உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ள விவேகமுள்ள மனுஷன் யாருமே இல்லை, தேசத்திலே யாருமே இல்லை. எப்பேற்பட்ட உயர்வு பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலச்சி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லாத்துக்கும் மேலான அதிகாரியாக அவனை ஆக்கிட்டான். பாருங்க, மோதிரத்தை கொடுக்குறான், அதிகாரத்தை கொடுக்குறான். இவனிடத்திலிருந்து அவங்க அப்பா கொடுத்த நல்ல அற்புதமான ட்ரெஸ் உருவப்பட்டது. இப்ப இவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. செயின் போட்டு விடுறான். மிக சிறந்த ராஜாவினுடைய 2வது வாகனத்தில் இவன் ஏற்றி எல்லா பக்கமும் போயிட்டு வான்னு அனுப்பப்படுறான். பாருங்க, இப்ப இருக்கிற BMW எல்லாம் தோத்துரும். இப்ப இருக்கிற மிகப்பெரிய வாகனங்கள் எல்லாம் தோற்றுவிடும். அப்பேற்பட்ட ரீதியில அவன் உயர்த்தப்படுகிறான். அதெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் செய்யறான். பாருங்க, பின்னும் பார்வோன் அதோட நிப்பாட்டல. பாருங்க, உயர்வு வந்துகிட்டே இருக்குது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன், நான் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன், பின்னும் மேலும் திரும்ப பார்வோன் அடுக்கிக்கிட்டே போறான். இது மட்டும் போதாது, இன்னும் 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 உயர்த்துறேன் உயர்த்திக்கிட்டே போறான். பாருங்க, பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். இவன் மேல தவறாய் குற்றம் சாட்டப்பட்டது, இந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சரியான விதத்தில் இவன் நன்றாய் வாழும்படி கல்யாணமும் நடத்தி வைக்கப்படுகிறது. எதுலையுமே கர்த்தர் இவன் வாழ்க்கையில இப்போ குறைய வைக்கல. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, தேசத்தை போய் சுற்றி பார்த்தான். சுற்றி பார்க்கும்போது பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது எத்தனை வயசு? 30 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ 7 வருஷம் பரிபூர்ணமா போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வருகிறான். 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பாருங்க, இவன் மூலமா காரியங்கள் நடக்கிறதுனால கர்த்தரின் ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் பெருகுகிறது. கர்த்தரின் ஞானத்தினாலே காரியங்களை இவன் செய்யறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு? இது இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொல்லாத அளவுக்கு அடங்காததா அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்படுகிறது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். இப்போ குழந்தையும் பிறகுது. 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. பிள்ளை பிறகும்போது முதல் பையனுக்கு பேர் வைக்கிறான். என்ன சொல்றான்? 51, அதெல்லாம் ஆரம்பத்திலே வாசிட்டேன். யோசேப்பு, ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம், எவ்வளவு மோசமான தீமைகளும் நடந்திருக்கலாம். மறக்கவே முடியலங்க, இத கஷ்டமா இருக்குது, இப்படிலாம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் மறக்க பண்ணினார். அதான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது என்ன வேணா நடந்திருக்கலாம். வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம். எவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்திருக்கலாம். நமக்கு விரோதமா செய்யப்பட்டிருக்கலாம், பேசப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். பல வருடங்களா அதனுடைய பாதிப்பு இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எல்லாத்தையும் மாற்றுவதற்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே வர்றாரு.
உயர்த்துவதற்கு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டே வருகிறார். உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்கிற வரைக்கும் கூடயே வர்றாரு. எந்த அளவுக்கு வர்றாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் காரியங்கள் நடந்தது அப்படின்றத நீங்கள் நினைவில் கூட வைக்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். அதன் மூலமாய் மறக்க பண்ணுகிறார். ஆமென். இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சா என் வாழ்க்கையில் அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு மறக்க பண்ணுகிறார். அன்னைக்கு கூட ஒரு பிரசங்கம் கேட்டுட்டோம்னா, ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, 10 ரூபா கூட எனக்கு காணிக்க போட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் கூட அப்படிலாம் இருந்திருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, 10 ரூபா கூட காணிக்க போடுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அப்படிலாம் சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு புது வருட ஆராதனையில் காணிக்க போடும்போது அவர்கிட்ட 10 ரூபா இருந்ததான், அதுவும் காயினாக இருந்ததான். அதுவும் 10 ரூபா நோட்டா இல்லை. அதை போய் போடுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ 10 வருடங்கள் கழித்து இப்போ கோடிகள், லட்சங்கள், கோடிகள் இந்த இடத்துல இருக்குது. என் வாழ்க்கையில் நான் இப்படி 10 ரூபா வச்சிருந்த ஒரு காலம் இருந்ததா அப்படின்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு இப்போ லட்சங்கள், கோடிகளில் வாழ்க்கை புரளுகிறது. மிகப்பெரிய உயர்வை அடையும் போது பாருங்க, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு வருகிறது. வாழ்க்கையில எந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்த்துகிறார் கர்த்தர். எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிறார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற உயர்வு. இதெல்லாம் சில நேரத்தில் உடனே நடக்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடவே இருந்து ஒர்க் பண்றார். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நமக்கு புரியலைனாலும் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். நமக்கு தெரியலனாலும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆகவே இந்த வருடத்தில் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் கிருபை காண்பிக்கிறார், செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுவார். ஏற்கனவே இருந்த வருத்தங்களா இருக்கலாம், மறக்க பண்ணுவார். இந்த வருஷமும் சில சொல்லுவாங்க, எல்லாம் வருஷம் ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுங்க, என்ன செய்யறதுன்னு தெரிலங்க. பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்கள் வருத்தத்தை, கஷ்டங்களை எல்லாம் மறக்க பண்ணுவார். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, புது வருஷமாச்சும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே சிலருக்கு கஷ்டமாயிருது. என்னையா புத்தாண்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இதையெல்லாம் மறக்க பண்ணுவார். நீங்கள் இதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்களை மாற்றி அமைப்பார். நிச்சயமாக அது நடக்கும். ஆகவே அவரை நம்புங்கள். அவர் மறக்க பண்ணுறது தான் நல்லது. பாருங்க, நீங்கள் மறக்க ட்ரை பண்ணிங்கன்னா கூட முடியாது. முயற்சித்து பாருங்க, முடியாது. மறக்க முடியலன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் செய்யும்போது எல்லாத்தையும் மறந்து விடுவீர்கள். நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் மறக்க பண்ணினார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களே சொல்லுவீங்க. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போடு இருந்த தேவன் எங்களோடும் இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். எங்களுக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்றும் அளவும் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நம்புகிறோம். அவரை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த நீர் வல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும் வரை எங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் வருத்தங்களையும் மறக்க பண்ணுகிற தேவன் நீர். உண்மையை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்களை அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை அல்ல, உண்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மையை நம்புகிறோம். ஆவியானவரே, உண்மை சார்ந்து கொள்கிறோம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீர் உம் பக்கமாய் இழுத்து கொள்வீராக. உம்மை பற்றி சிந்திக்க, உம்மை பற்றி தியானிக்க, உம்மிடத்திலிருந்து ஆலோசனை ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் உம் பக்கமாய் நீர் இழுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவர், விடுதலையோடு வாழ உதவி செய்கிறவர். எங்களை வழிநடத்துவீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இருக்கிறதே, விடுதலையோடு வாழ நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் நிச்சயமாய் மறக்க பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால்
9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.